இந்த வீடியோவில் பிரவீன் உத்ராது தேர்ட் பேப்பர் எஸ்ஏ தான் பார்க்க போகிறோம். ஹிந்தி காவியமேம் பிராகிருதி சித்ரன், அதாவது இந்தி கவிதையில் இயற்கைக்கு எவ்வளோ ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எஸ்ஏ. ரூப்ரேக்கான அவுட்லைனர், பிரஸ்தாவனான முன்னுரை, விஷய பிரவேஷ், நிபந்தர்கார் பரிச்சைனா கட்டுரையாளருடைய அறிமுகம், பிராகிருதிக் திருஷ்யம் க பிரபாவ் இயற்கை காட்சியின் விளைவு, ஜயாவதி மேம் பிரகிருதி சித்ரன் நிழல் உலக கவிஞர் இருக்காங்களா, அவங்க இயற்கை எப்படி பார்க்குறாங்கன்னு, பக்தி வா ரீதிகால் பக்திலையும் ரீதிகால்லையும் எப்படி இயற்கை இருந்ததுன்னு, மானவ் ஜீவன் அவர் பிராகிருதி வர்ணன் மனித வாழ்க்கையில் இயற்கையோட வர்ணனை, பிராகிருதி சித்ரன்கா பிரகார் இயற்கையோட வர்ணனைகள், பிராகிருதிக வர்ணன் ஏக் ஷவுக் ஹேம் பிராகிருதி இயற்கை வர்ணனை ஒரு பொழுதுபோக்கானது, ஏகாத்மக் தத்துவம் ஒருங்கிணைந்த தத்துவம், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நிபந்தர்கார் பரீட்சை பார்க்கலாம். बाबू गुलाब राय का जन्म उत्तर प्रदेश का इटावा में 1988 ईस्वी को में हुआ. பாபு குலாப் ராயோட பர்த் எப்போன்னா உத்தரப்பிரதேசத்தில் இட்டாவான்ற ஊரில் பிறந்திருக்காரு 1888. உன்ஹோம்னே எம்ஏ எல்எல்பி ஆதி உபாத்தியம் பிராப்திக்கு அவர் இதெல்லாம் முடிச்சிருக்காரு. எம்ஏ எல்எல்பியை முடிச்சிருக்காரு. उनकी आगरा विश्वविद्यालय ने डी.लिट के उपाधि प्रदान की. அவர் ஆக்ராவில் விஸ்வவித்யாலயன்றதில் டி.லிட் முடிச்சிருக்காரு ஆக்ராவில். சரியா, அவர் என்னென்ன எழுதியிருக்காருன்னா, நவரஸ் 1920, சித்தாந்த் और அத்தியாயன், காவிய கே ரூப், ஹிந்தி நாட்டிய விமர்ஷ், அதெல்லாம் அவர் எழுதியிருக்க அவரோட படைப்புகள். ஆதி इसकी प्रमुख कृतियाम அவருடைய படைப்புகள். வே ஏக் கம்பீர் அவர் விஸ்லேஷ நிபந்தர்கார் அவர் ஒரு தைரியமானவராகவும் கூர்ந்து கவனிக்கிற திறனுடையவராகவும் இருக்கிறவர், எதுவுமே ஆழ்ந்து பார்ப்பார் அவர். உன்ஹோம்னே व्यक्ति पारक और वस्तु पारक நிபந்தர் லிக்கி ஹே அவரால் व्यक्ति पारकனா மனுஷனோட இயல்பு, வஸ்து பாரக்னா ஒரு பொருளோட இயல்பு, அது மாதிரி அதை பற்றியெல்லாம் அவரால் கட்டுரை எழுத முடியும். उनकी मृत्यु அவருடைய டெத்து 13 ஏப்ரல் 1963 ईस्वी को हुई. அப்போ இறந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு பிரஸ்தாவனா. प्रेम सौंदर्य ईश्वर तथा प्रकृति की कोई सर्वमान्य परिभाषा अभी तक नहीं बनी. அன்பு, சௌந்தர்யனா அழகு, ஈஸ்வர்னா கடவுள், இயற்கை, இதை பற்றி ஒரு டெஃபினேஷன் இதுவரையுமே யாராலையுமே கரெக்டாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. आलम्बन और उद्दीपन आदि दो रूपों में प्रकृति का चित्रण साहित्य में किया जाता है. இலக்கியத்தில் எப்படி இயற்கையை வர்ணனை பண்ணியிருக்காங்கன்னா, ஆலப்பன் மற்றும் உத்தீபன். ஆலப்பன்னா தூண்டுதல், உத்தீபன்னா ஆதரவு கொடுக்கறது. இது மாதிரி அந்த ரெண்டு வச்சு தான் சாகித்யம் இலக்கியத்தில் நம்ம இயற்கையை பற்றி பார்க்குறோம். இந்தி சாகித்யமே பிராகிருதிக்கு ஆலபன் ரூப் பகு கம் மாத்திரமே பாயா ஜாத்தே ஹேன். ஹிந்தி இலக்கியத்தில் சாகித்யத்தில் இயற்கைக்கு ஆலாபன் பற்றி ரொம்ப கம்மியான ஸ்தானம் தான் கொடுத்துருக்கு. நான் छायावादी कवियों ने अपने कृतियों में प्रकृति चित्रण की अधिक स्थान दिया है. நிழல் கதைகளை எழுதுகிறாங்களே அவங்கெல்லாம் இயற்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மானவ் ஜீவன் அவர் பிராகிருதி வர்ணன். மானவ் ஜீவன்னா மனுஷனுக்கு இயற்கைக்கு உள்ள வர்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க. சாகித்யமே மானவ் கி அபேக்ஷா பிராகிருதி का स्थान गौण है. இலக்கியத்தில் மனுஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டனை விட இயற்கைக்கு ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. மகர் இஸ்கா மகத்துவ ஜதா ஹே, ஆனால் அதோட மகத்துவம், அதோட தனித்தன்மை ரொம்பவும் அதிகமாக இருக்கும். பிராகிருதி உஸ்கே சுக் துக் கி சிங்கரணி ரஹி ஹே. பிராகிருதி இயற்கை மனுஷனோட சுகத்துலேயும் துக்கத்துலேயும் மிங்கலாக இருக்கும், நியர்பை இருக்கும். மனுஷியக்கே கிரியா கல்புக்கே ரங்கஸ்தலி ஹே. மனுஷனுடைய செயல்பாடெல்லாம் இயற்கையை தழுவி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரங்கஸ்தலி ஹே பிராகிருதி கே பினே மனுஷ ஜீவன் கா நாட்டக அதூரி ஹி ரக் ஜாத்தா ஹே. பிராகிருதி இயற்கை இல்லைன்னா மனுஷனோட வாழ்க்கையில் அவன் நடத்துகிற நாடகமில் முழுமையடையாது, அவன் நடத்துகிற விஷயம்லாம் முழுமையடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிராகிருதிக்கு திருஷ்யம் கா பிரபாப் இயற்கையோட வர்ணனையோட விளைவு என்ன இருக்குது அப்படின்ற. प्राकृतिक दृश्य अपने शक्ति संपन्न प्रभाव से हमारा सुख दुख हर्ष विपास्त को
துர்குண் சவுக்குன கர் தேத்தே ஹேம். இயற்கை வர்ணனை இருக்குல்ல, இயற்கையை நம்ம பார்க்கும்போது ஒருவேளை நம்ம துக்கமாக இருந்தோம்னா அதை ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அதிகம் பண்ணும். நம்ம துக்கமாக இருக்கும்போது இயற்கையை வந்து செழிப்பாக பார்த்தா, ஒருத்தவங்க வந்து நம்ம அழும்போது அவங்க சிரித்தா நம்மளுக்கு ரொம்ப கோவம் வரும், இன்னும் கோவம் அதிகமாகும். அதை தான் இதை சொல்கிறாங்க. அது ஆனால் நம்ம இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சிரித்தாங்கன்னா நம்ம இன்னும் சந்தோஷமாகும். அதை தான் சொல்கிறாங்க அவங்க. இயற்கையோட வர்ணனை வந்து நம்மளோட சுக துக்கத்தை 2 இல்லைன்னா 4 மடங்காக ஆக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று சந்தோஷமாக இருந்தால் 2 ஆக்கும், துக்கமாக இருந்தால் 4 ஆக்கும். நம்மளுக்கு கோவம் வரும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. விரஹணி கோபிகாயம் கிருஷ்ண வியோக் மேம் கவத்தி ஹேன். இதை தான் வந்து கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்ச கோபியர்கள் வந்து கிருஷ்ணனை பார்க்காம விரக வேதனையில் இருக்கும்போது அவங்க வந்து இதை பற்றி தான் பாடியிருப்பாங்க. நீங்கள் ஏன் எப்படி இது செழிப்பாக இருக்கியே, எப்படி இருக்கியே, நாங்கள் வந்து அவனை விட்டு கிருஷ்ணனை விட்டு கஷ்டப்படுறோமே, நீ மட்டும் பூத்து குலுங்குறியே அப்படி சொல்லிட்டு இயற்கையை பார்த்து ரொம்ப கோவப்படுவாங்க. அதான் சொல்கிறாங்க. விபின்ன பிபினு நாகினி காளி ரதி ஜோ கஹூன் ஜமினி பதி சுனஹை டாசி உல்டி ஹவை ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மைத்திலி சரண் குரூப் சொல்கிறாரு. சரு சந்திர கி சஞ்சல் किरण खेल रही हैं जल तल में सबज चांदनी पीच हुई है अवादी और अंबतारल में பஞ்சவட்டியில் சொல்லியிருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் வந்து ஆப்ஷனில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. यहाँ प्राकृतिक वर्णन सुरभ बदारण की भूमिका प्रस्तुत कर रहा है. மைத்திலி சரண்குத் வந்து இயற்கையை வந்து இந்த மாதிரி வர்ணனை பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு प्राकृतिक चित्रण के प्रकार. प्राकृतिका चित्रण सामान्य रूप से 2 प्रकार होता है. இயற்கை வர்ணனை வகைகள் பார்த்தா 2 வகையில் பிரிக்கலாம். ஒன்று ஆலாபன் ரூப், ஒன்று உத்தீபன் ரூப். ஆலாபன்னா ஆதரவாக இருக்கிறது, நமக்கு எதுவுமே ஆதரவாக இருக்கிறது. உத்தீபன்னா தூண்டுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப் प्राकृतिका शुद्ध रूप में वर्णन किया जाता है. எப்போ நம்ம உண்மையான பொருளை வர்ணனை பண்ணணுமோ வகு ஆலாபன் ரூப் மானா ஜாத்தா ஹே. உண்மையான பொருளில் நம்ம வர்ணனை பண்ணோன்னா அப்போ ஆலாபனை நம்ம எடுத்துக்கணும். ஆலாபன்னா ஆதரவை நம்ம எடுத்துக்கணும். ஜப் பிராகிருதி ஹமாரா பாவம்க்கு நம்மளோட உணர்வை வந்து அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னா உத்தீபனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தீபன்னா உணர்வு, நம்மளோட ஃபீலிங்ஸை எடுத்துக்கணும். ஆலாபன்னா வந்து இயற்கையோட வர்ணனை, அதோட உண்மையான வர்ணனை சொன்னோன்னா ஆலாபனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சாரியா ராமச்சந்திர சுகுல்ஜி ஆலாபன் ரூப்கா அதிக பிரயோக் கர்த்தே ஹேன். இதை ஆலாபனை ரொம்ப யூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தா ஆச்சாரியா ராமச்சந்திர சுகுல்ஜி. यह रूप अपने नाना व्यवहारों को मनुष्य के उपदेश देकर उसके गुरु का काम करता है. இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி உபதேசத்தை கொடுக்கறதுனால இது வந்து குருவாக நம்ம எடுத்துக்கணும். छायावती कवियों ने इस रूप को अपनाया है. छायावती கவிகளும் இந்த ரூபத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சேனாபதி ஆதி கவியோம்னே பிராகிருத சித்தை உத்தீபன் ரூப்க பிரயோகிய. ஆனால் சேனாபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த கவியெலாம் வந்து இயற்கை வர்ணனையை வந்து உத்தீபன் ரூப்பில் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 4 பேர் வராங்க. ஒருத்தர் ஆச்சாரிய ராமச்சந்திர, நெக்ஸ்ட்டு வந்து छायावती கவிஞர்கள், சேனாபதி, 3 பேர் வராங்க. 3 பேர் யார் யார் என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்றதான் இந்த பேரால கொடுத்துருக்காங்க. नेक्स्ट छायावादी में प्राकृतिक चित्रण. कवि प्रकृति में मानवीय रूप ही नहीं देखता मगर उनमें और अपने एक ही आत्मा झलक पाता है. கவி வந்து இயற்கையில் மனுஷனோட ஆன்மாவை பார்க்குறான். இயற்கையை முழுவாக பார்க்கல, அவன் மனுஷனையும் அதில் உள்ள பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. सरल तरल जिन सुहीन कन्हों से अंशते अर्चित होती है. अति आत्मीय प्रकृति हमारा साथ उन्हें से रोते हैं. நீங்கள் எப்போ சிரிக்கிறீங்களோ அப்போ வந்து இயற்கையை பார்க்கும்போது அதுவும் கூட சேர்ந்து சிரிக்கும். நீங்கள் எப்போ அழுகுறீங்களோ, உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போ இயற்கையும் உங்கள் கூட அழுகுற மாதிரி. ஒரு வேளை நீங்கள் சோகமாக இருக்கும்போது மழை வந்ததுன்னா அதுவும் வானம் அழுகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. தினகர் ஜி கா வர்ணன் தேகியே. தினகர் ஜி வர்ணன் பண்ணியிருக்கார், அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. வஹி போல்தே कुसम मात्र राजाओं का उपवन में अमित पार किलते वे पुसरते दूर कुजन कानन में. குங்குமப்பூ வந்து ராஜாவோட தோட்டத்தில் தான் வளரும், ஆனால் சின்ன சின்ன தோட்டங்களில் வந்து நல்ல பூக்கள் நிறைய வளரும் அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருக்காரு. பிரதம் சர்க் ரஷ்மிரதி
இதில் பிரதம் ஷார்க்கில் ரஷ்மி ரதியில் இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம், ரஷ்மி ரதியில் இது இருக்கான்னு போய் பார்க்கணும். कवि ने अपने क्रोध प्रकट करने के लिए यहाँ प्रकृति के नियमम का वर्णन किया है. கவி வந்து கொஞ்சம் கோபமாக இருந்தால் கூட அதை இயற்கையை வச்சு தான் வந்து அவர் வர்ணனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? छायावती கவியில். நெக்ஸ்ட்டு प्राकृतिक वर्णन एक शौक है. இயற்கையோட வர்ணனை ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. हर के कवि के प्राकृतिक वर्णन में राज सजीवता और वास्तविकता दिखाई देती है. கவி சொல்கிறாரு, இயற்கை வர்ணனில் சஜீவதா ப்ராக்டிகலிட்டியும் யதார்த்தம் वास्तविकना यथार्थமும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. पंत और शुक्ल ने आलम्बन रूप के अपनाया तो सेनापति ने प्राकृतिक उत्तीबन रूप को. இது ஆல்ரெடி வந்த பாயிண்ட்டே தான் திருப்பி வருது பாருங்கள். பந்தும் சுக்குலும் சொல்கிறாங்க ஆலபன் ரூப்பில், ஆனால் சேனாபதி சொல்கிறாரு உத்தீபன் ரூப்பில் இயற்கை வர்ணனைக்கிறாரு. பிரசாத் ஜி ने भाव भूमि को तरक प्राकृतिक सौम्य और विकरल दोनों रूप का वर्णन खूब किया है. தேர்ட் வராரு பிரசாத் ஜி வராரு. அவர் வந்து பாவ் பூமின்ற ஒரு இதில் வந்து பிராகிருதி இயற்கையே ரொம்ப மென்மையானது, சௌம்பியமானதும் கடுமையானதும் அப்படின்னு 2 விதமாக வந்து அதை சொல்கிறாரு, வர்ணனை பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீதர் சொல்கிறாரு, पाठक की कविताओं में प्रकृति के मानवीय रूप के दर्शन होते हैं. प्राकृतिक वर्णन सभी कालों समान रहा है. ஸ்ரீதர் சொல்கிறாரு, கவி வந்து இயற்கையை வந்து வர்ணனை பண்ணுறது அவரோட பார்வையில் எல்லா காலங்களிலும் அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாறலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பக்தி ரீதிகால், பக்தி சம்பந்தமாக ரீதிகாலில் சடங்கு அதில் எல்லாம் வந்து இயற்கை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம். भक्ति और रीति काल के काव्य में वियोग के दृश्य में प्रकृति वर्णन का ज़्यादा प्रयोग हुआ. பக்தியிலையும் ரீதிகாலையும் காவியத்தில் வியோக திருஷ்யம் பிரிவு அப்படின்னா மட்டும்தான் இயற்கையை வச்சு காட்டுவாங்க. ஒரு பிரிவு அப்படின்னா மரம்லாம் விழுந்துடும், மரம்லாம் வந்து அப்படியே இலை கொட்டிடும், அந்த மாதிரி சோர்ந்து போயிடும், அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் கவிதையில் அவங்க சொல்லியிருக்காங்க. प्रकृति वर्णन के द्वारा कवि वियोग की मात्रा को बढ़ा देता है. प्राकृति இயற்கை வர்ணனை வச்சு அது வழியாக தான் கவி வந்து வியோகனா பிரிவு வேதனை இருக்கு இல்லையா, அதோட எவ்வளோ பிரிஞ்சிருக்காங்க அந்த வேதனையை அதிகம் பண்ணி இதை காட்டுவார். प्राकृति स्मृति को सजीवता प्रदान करते हैं. பிராகிருதியோட நினைவு உயிரோட்டம் எல்லாத்தையும் வந்து பிரதான முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. ஸ்மர்தி விரக் நினைவாக ஒருத்தருக்கு மேலே நினைவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து விரகுனா வேதனை, அந்த வேதனையை ஏக் பிரகார் சே ஜீன் ஜர்த்தா தேத்தி ஒவ்வொரு ஜீவனிலையும் ஒவ்வொரு உயிர் வாழ்கிற ஜீவனிலையும் காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏகாத்மக் தத்துவம். प्रसाद पंत निराल वर्मा आदि ने 2 प्रकार को अपने कविता में अनेक रूपों में चित्रण किया है. யார்? பிரசாத், பந்து, நிராலா, வர்மா இவங்கெல்லாம் வந்து अपने கவிதை அவங்க கவிதையில் இயற்கையை பற்றி அநேக ரூபம் வடிவத்தை வந்து சித்திரம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. उनके लिए प्राकृतिक चेतना को शरीर है ना के जट. அவங்களால இயற்கை வந்து ஒரு இயற்கையோட உடலையும் ஒரு உயிரற்ற ஒரு பொருளாகவும் காட்டப்பட்டிருக்கு. इस प्रकार प्राकृतिक मनुष्य एकात्मक तत्व में मिलकर ஏகாக்கர் பன் ஜாத்தே हैं. இதனால் இயற்கையும் மனுஷனும் ஒருங்கிணைந்தவங்க அப்படின்ற தத்துவத்தை அவங்க கொடுக்குறாங்க, மில்கர் கிடைக்கிது. யஹி தத்துவ சகாயத்துவ ரகசியவாத கா மூல் है. இந்த தத்துவம் தான் ரகசியவாதத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. भौतिक को आध्यात्मिकता प्रदान करने ही कला को मुख्य उद्देश्य है. பௌத்திக்னா பூகோளம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது இயற்கையை பற்றி படிக்கிறது, சூரியன் சந்திரன்லாம் படிப்போம்ல, அது ஆன்மீகம் இதிலெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இது கொடுத்துருக்காங்க, கலையை இது முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. உபசங்சார் பாருங்கள். वर्तमान युग प्रकृति के चित्रण संबंधी में अधिक संपन्न है. ப்ரெசண்ட் காலத்தில் நம்ம இயற்கைக்கு ரொம்பவும் அதிகமான ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறோம். वीर कथा काल, भक्ति काल, रीति काल में कवियों के स्थान प्रकृति वर्णन की ओर नहीं गया.
வீரகதை கால்லையும் பக்தி கால்லையும் ரீதி கால் இந்த 3 காலத்துலேயும் வந்து யாருமே கவிங்க வந்து இயற்கை பக்கம் போவே இல்லை. ஏன்னா சாமி அது மாதிரி கும்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, பக்தியை பற்றி பாடுறது, அந்த மாதிரி வீரத்தை பற்றி பாடுறது, அந்த மாதிரின்றதுனால இயற்கையை வர்ணனை யாருமே பண்ணலை. மகர் ஆதுனிக் கவியோம் நே பிரகிருதி வர்ணன் அப்பனே கவிதையோம் மேம் குல் கர்கியாக. ஆனால் இப்போ இருக்க கவிங்க வந்து அவங்களோட இயற்கை வர்ணனையை வெளிப்படையாகவே அவங்க काटरांगा। छायावादी युग में प्रकृति का चित्रण की दबी हुई भावनाओं का विकास मिला। छायावादी யுகத்தில் பிராகிருதி இயற்கைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கம்மியாகி பாவனம் எண்ணங்களுக்கு வந்து வளர்ச்சி इम्पोर्टेंट கொஞ்சம் அதிகம் கொடுக்க ஆரம்பித்தாங்க। प्रकृति ने उनके निराशा मन को आशा से भर दिया, मगर प्रतिवाद के कवि में प्राकृतिक वर्णन के लिए कोई खास स्थान मिला। इस प्रकार हम देखते हैं छायावादी कवियों के रानी भी थी प्रकृति அப்படின்னு சொல்கிறேன்। பிராகிருதி உனக்கு நிராஷா, நம்மளோட ஆசையை மனசில் இருக்க எல்லாத்தையும் வந்து அது மூலியமாக வந்து நம்ம தீர்க்க முடியும் மகர்। ஆனாலும் प्रतिवाद कवियों ये प्राकृतिक वर्णन करने के लिए அவங்க பிரதிவாத் வந்து நம்ம கவி வந்து பிராகிருதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல। ஆனால் சாயாவதி கவி வந்து இயற்கையை வந்து ஒரு ராணியாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க। தேங்க்யூ।